என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ்ங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். கொஸ்டின் பாருங்கள். சால்வ் d ஸ்கொயர் மைனஸ் 3d ப்ளஸ் 2 இன்ட்டு y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன இந்த கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் ஒன்ல டு ஃபைண்ட் ஏஇ. ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஷார்ட் ஃபார்மை ஏஇன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா டி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம வந்து எம் கொடுக்கணும். புட் டி ஈக்குவல் டு எம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து டி ஸ்கொயர் இருக்குங்களா? அப்போ டி ஸ்கொயருக்கு பதில் நம்ம என்ன கொடுக்கலாம்? எம் ஸ்கொயர் கொடுக்கலாங்களா? எம் ஸ்கொயர் மைனஸ் 3. இந்த டிக்கு பதில் என்ன கொடுக்கலாம்? எம் கொடுக்கலாங்களா? எம் ப்ளஸ் 2. ஒய்க்கு பதில் 1 கொடுக்கணும். தெரியலனா அந்த வந்து ஒய் வந்து விட்டுருங்க. டி இருக்கிற இடத்துல எம் கொடுக்கணும். அதுதான் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன். எம் ஸ்கொயர் மைனஸ் 3m ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 கம்பல்சரி எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷனாக கம்பல்சரி என்ன கொடுக்கணும்? ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கால்குலேட்டர் சால்வ் பண்ணிக்கலாம். யூஸிங் கால்குலேட்டர் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். யூஸிங் கால்குலேட்டர்னு எழுதிட்டு இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல்னு இப்படி எழுதி வச்சுங்க. இது வந்து நம்ம கால்குலேட்டரில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அதாவது என்ன, ஏங்கிறது எம் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட். எம் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 1 இருக்குங்களா? எழுதிக்கங்க. பிங்கிறது எம்னுடைய கோஎஃபிஷியன்ட். எம்மோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் -3. பி வந்து என்ன? -3. சி வந்து கான்ஸ்டன்ட் வந்து +2. இப்படி எழுதுனதுக்கப்புறம் இப்போ நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மோடுங்கிற பட்டனை வந்து பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் இருக்கும். ஈக்குவேஷன் கீழே பாருங்கள் 1ஆம் நம்பர் இருக்கும், அதை அமுத்துங்க. அன்னோன் இருக்குங்களா? அது அன்னோன் அமுத்தக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பட்டனில் இருக்கக்கூடிய இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஏரோ அமுத்துங்க. அமுத்துனீங்கன்னா டிகிரின்னு வரும். டிகிரி 2ஆ 3ஆன்னு கேட்குது. இங்கே பாருங்கள், எம் ஸ்கொயர்னு இருக்குங்களா? அப்போ ஸ்கொயர்னு இருக்கிறனால டிகிரி வந்து நம்ம 2 அமுத்தணும். 2 அமுத்திட்டிங்கன்னா ஏனுடைய வேல்யூ கேட்குதுங்களா? ஏனுடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள், 1 அமுத்தி ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனே அடுத்து ஈக்குவல் அமுத்தணும். பி வந்து பாருங்கள் -3 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. சி வந்து +2 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. இப்போ x1 கேட்குதுங்களா? x1 ஈக்குவல் டு 2. நம்ம x1 வந்து m1 எழுதிக்கணும். m1 ஈக்குவல் டு 2 இது எழுதிக்கங்க. அடுத்து நம்ம ஈக்குவல் அமுத்துங்க. ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா m2 அது x2ன்னு காமிக்குதுங்களா? x2 வந்து நம்ம வந்து m2ன்னு எழுதிக்கணும். m2 ஈக்குவல் டு 1. x1 m1 எழுதிக்கணும், x2 m2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ எழுதுனதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா கால்குலேட்டர் விட்டு வெளியே வரதுக்கு ஷிஃப்ட்டு மோடு 3 ஈக்குவல் அமுத்தினா தான் ரிசல்ட் ஆகும். ஷிஃப்ட்டு மோடு 3 ஈக்குவல் அமுத்தினா ரிசல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், m1 m2ங்கிற 2 ரூட் கிடச்சிருக்கு. இது 2 இது 1ன்னு இருக்குது. இந்த 2 ரூட்டுமே டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்களா? தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் இந்த ரியல். இது வந்து ரியல் ரூட்டு. பட் என்னென்னா இது வந்து ஈக்குவலாக அன்ஈக்குவல். தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். வந்திருக்கூடிய ரூட் வந்து ரியல் ரூட் தான், ஆனால் வந்து அன்ஈக்குவல். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரூட் வந்து 2ன்னு இருக்குது, செகண்ட் ரூட் வந்து 1 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. m1 நாட் ஈக்குவல் டு m2. அதனால் இந்த ரூட் வந்து ரியல் அண்டு அன்ஈக்குவல் எழுதியாச்சு. எழுதி முடித்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிச்சுங்க, செகண்ட் ஸ்டெப்பில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருந்தால் இதனுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு பாருங்கள். y ஈக்குவல் டு ae பவர் m1x ப்ளஸ் பிஇ பவர் m2x. இதுதான் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலுக்கு உண்டான ஃபார்முலா. எழுதுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல m1 வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. m1க்கு பதிலாக என்னன்னு பாருங்கள், y ஈக்குவல் டு ae பவர் m1க்கு பதிலாக ஆன்சர் இருந்திருக்கு பாருங்கள், 2 இருந்திருக்குல்ல? அப்போ 2 கொடுத்துருங்க. 2x ப்ளஸ் பிஇ பவர் m2க்கு உண்டான ஆன்சர் பாருங்கள். m2ஓட ஆன்சர் பாருங்கள், 1 இருக்குங்களா? 1 கொடுத்துருங்க. இதுதான் வந்து y ஈக்குவல் டு ae பவர் 2x ப்ளஸ் பிஇ பவர் 1xங்கிறது இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ 3 மார்க்ஸில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப்போட நிப்பாட்டிடலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு பாருங்கள், நம்ம என்னன்னா ஸ்டெப் 3 வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. ஸ்டெப் 3 வந்து டு ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரலை ஷார்ட் ஃபார்ம் என்ன எழுதலாம்? பிஐன்னு எழுதலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஷார்ட் ஃபார்ம் என்ன எழுதலாம்? பிஐன்னு எழுதிக்கலாம். இந்த பிஐ இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது வந்து பாருங்கள், அதாவது ரைட் சைடு வந்து இந்த இடத்துல ரைட் சைடு எக்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா, நல்லா கவனிச்சுக்கு சாமி, ரைட் சைடு எக்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா C0 ப்ளஸ் C1x. இது ஞாபகம் வச்சுங்க. ரைட் சைடு எக்ஸ் வந்ததுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து C0 ப்ளஸ் C1x.
இந்த மாதிரி தான் இதை வச்சு தான் நம்ம வந்து பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல C0 C வேல்யூ கண்டுபிடிச்சு இதில் கொடுத்துட்டோம்னா பர்டிகுலர் இன்டெகிரல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இப்போ அந்த பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த சைடு எழுதிக்கலாம். பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஸ்டெப் 3 இன்னொரு டைம் எழுதுறேன். ஸ்டெப் 3 வந்து டு ஃபைண்ட், சொல்லுங்கள் பார்க்கலாம், டு ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல். இந்த பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள், LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டூ, சாமி புரியுதுங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டூ, இங்கே பாருங்கள் பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே C0 + C1x எழுதணும். ஏன் சார் இப்படி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ்ன்னு வந்ததுனால நம்ம C0 + C1x எழுதணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு x² வந்ததுன்னா C0 + C1x + C2x² எழுதுவோம். இதுதான் வந்து என்ன பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. புரியுதுங்களா சாமி? ரைட் சைடு எக்ஸ் வந்துன்னா எக்ஸ் வர வரைக்கும் எழுதணும். இப்போ எல்ஹெச்எஸ் எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த கொஸ்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் கொஸ்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் சைடு. இது வந்து என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் சைடு. இப்போ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது பாருங்கள், D² - 3D + 2 அது எழுதிக்கலாங்களா? எல்ஹெச்எஸ்க்கு பதிலாக D² - 3D + 2ன்னு எழுதிக்கலாம். இன்டூ C0 + C1x. சாமி புரியுதுங்களா? C0 + C1x = x. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த D² இதை மல்டிப்ளை பண்ணணும். D² × C0, அப்போ D² C0 எழுதிங்க. அடுத்து பாருங்கள், இந்த D² இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே வரும், D² C1xன்னு வரும். புரியுதா சாமி? அடுத்து அந்த -3D இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், -3D C0 வரும். சாமி புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இந்த -3D C1x கரெக்டுங்களா? -3D C1xன்னு வரும். அடுத்து என்ன பண்ணணும் சாமி, இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 × C0 சொல்லுங்கள் பார்க்கலாம், +2C0ன்னு வரும். அடுத்து 2 இதை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், +2C1xன்னு வரும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் இருக்குது. புரியுதா சாமி? இப்போ நல்லா கவனிச்சுங்க, D² C0 இதனுடைய மீனிங் என்னன்னா, இந்த D²னா Dனா டிஃபரன்சியேஷன். சொல்லுங்க பார்க்கலாம், Dனா டிஃபரன்சியேஷன். D² என்னன்னா 2 தடவை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். இப்போ பாருங்க, Cங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் என்ன வரும், 0 வரும். 0 இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். கரெக்டுங்களா? அப்போ D² C0 ஆன்சர் வந்து 0. சாமி புரியுதுங்களா? கான்ஸ்டன்ட்டை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே 0 வரும். இந்த 0 இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 0 வரும். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், D² C1x. அப்போ என்னன்னா எக்ஸை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட், அதாவது D² என்ன சாமி சொல்லுங்க பார்க்கலாம், 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1ன்னு வரும். 1ஆம் நம்பரை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வருங்களா? அப்போ இது ஃபுல்லாக இதோட ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதோட ஆன்சர் வந்து 0. சாமி புரியுதுங்களா? எக்ஸை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும், 1 இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 0 × C1 வந்து என்ன, 0 தான். புரியுதா சாமி? அப்போ இது ஃபுல் ஆன்சர் என்ன, 0 ஆகிடும். அடுத்து பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கு சாமி, இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், C0 Dனா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கான்ஸ்டன்ட்டை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலே ஆன்சர் என்ன, 0. கரெக்டுங்களா? அப்போ -3 × 0 வந்து ஆன்சர் என்ன வரும், 0ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குனால நான் -0ன்னு கொடுத்துக்கிறேன். 0க்கு ப்ளஸ் சைன் கிடையாது, மைனஸ் சைன் கிடையாது. இது எப்படி எழுதுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்டை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, 0வால் -3 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து 0. அவ்வளோதான் சாமி. அடுத்து பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது பாக்ஸ் பண்ணி வச்சுக்க சாமி. இப்போ வந்து பாருங்கள், Dனா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களா எக்ஸை பொறுத்து. இங்கே எக்ஸ் இருக்குங்களா, எக்ஸை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 1ன்னு வருங்களா? எக்ஸை வந்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 1ன்னு வரும். அப்போ 1 × C1 என்ன சாமி வரும், இங்கே பாருங்கள், இந்த -3 அப்படி எழுதி சாமி, -3. புரியுதா சாமி? எழுதிட்டு எக்ஸை வந்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண 1ன்னு வரும். 1 × C1 என்ன வரும், C1 வருங்களா? அந்த C1 இங்கே எழுதிடுங்க. இந்த -3ங்கிறது இங்கே இருந்தது சாமி. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 1 × C1 வந்து C1 எழுதிட்டு, அதான் -3C1. அப்போ இதெல்லாம் பாருங்கள், எங்கேயுமே D இல்லை. அப்போ இது டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது அப்படி எழுதுங்க பார்க்கலாம், 2C0 + 2C1x = x. இப்போல்லாம் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த 0 இல்லாமல் ஃபஸ்ட் எழுதுங்க பார்க்கலாம். 0 இல்லாமல் என்ன இருக்கு பாருங்கள், -3C1 + 2C0 + 2C1x = x இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஈக்குவேட்டிங் பண்ணணும். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப், சொல்லுங்க பார்க்கலாம், ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட்டு.
எக்ஸ் டேர்மையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். சாமி புரியுதுங்களா? எக்ஸ் டேர்மையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் டேர்மை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்குங்களா, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள், 2c1. ரெண்டு இடத்துலையும் எல்ஹெச்எஸ்லையும் ஈக்குவேட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்லையும் ஈக்குவேட் பண்ணணும். எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் 2c1. அப்போ இந்த இடத்துல ரைட் சைட் பாருங்கள், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குங்களா. அப்போ வந்து 1 எழுதிருங்க. எழுதிட்டிங்கன்னா c1 ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 2 கீழே வரும்போது டிவைட் பை 2ன்னு வரும். அப்போ c1ஓட ஆன்சர் வந்து 1/2. சாமி புரியுதுங்களா? c1ஓட ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், 1/2. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 2 வந்து கீழே வரும்போது டிவைட் பை 2. அடுத்து இப்போ எக்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். எக்ஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். புரியுதுங்களா? லெஃப்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க, -3c1 + 2c0 ஈக்குவல் டு ரைட் சைடு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கான்னு பாருங்க. கான்ஸ்டன்ட் டேர்மே கிடையாது சாமி, எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லைன்னு என்ன பண்ணணும், 0ன்னு கொடுத்துக்கணும். இப்போ கொடுத்துட்டு இங்கே பாருங்க, c1ஓட ஆன்சருங்க நம்மளுக்கு தெரியுங்களா, என்னென்னு தெரியும் பார்க்கலாம். c1ஓட ஆன்சர் வந்து 1/2. -3 எழுதிக்கிங்க. c1க்கு பதில் என்ன கொடுங்க, 1/2 + 2c0 ஈக்குவல் டு 0. சாமி புரியுதுங்களா? இது மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். -3 × 1 என்ன வரும், -3 வருங்களா, டிவைட் பை 2 அப்படியே எழுதிக்கிங்க. + 2c0 ஈக்குவல் டு 0. இப்போ அந்த -3/2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு +3/2 மாறும். 2c0 அப்படியே வச்சுங்க. -3/2 அங்கே போகும்போது +3/2ன்னு எழுதியாச்சு. நம்மளுக்கு தேவை c0னுடைய வேல்யூ. அப்போது இந்த 3/2 அப்படியே இருக்கு சாமி. இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 2 வந்து இங்கே கீழே வரும் சாமி, டிவைட் பை 2ல வரும், இன்ட்டு 2ன்னு வரும் சாமி. கரெக்டாக சாமி? மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க 2 வந்து கீழே வரும்போது டிவைட் பை 2 மாறும் சாமி. அப்போ இந்த இடத்துல c0 = 3 டிவைட் பை 2 2 சார் என்ன 4. அப்போ c0ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். c0ஓட ஆன்சர் என்னன்னு பாருங்க, 3/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சுங்களா? இப்போ c0 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, 4ஆம் ஸ்டெப்பில் கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதணும். தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ்ன்னு கூட எழுதிக்கலாம், இல்லைன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன். சொல்லுங்கள் பார்க்கலாம். கம்ப்ளீட் சொல்யூஷன் இஸ், கம்ப்ளீட் சொல்யூஷனுங்கிறது என்னென்னா, y = காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணி எழுதுனா அது பேர் தான் என்ன, கம்ப்ளீட் சொல்யூஷன். y = செகண்ட் ஸ்டெப்போட ஆன்சர் என்ன வந்ததுன்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்போட ஆன்சர் இதுதான் பாருங்கள். y = a e⁴2x + b e⁴1x எழுதிடலாங்களா. y = a e⁴2x + b e⁴1x. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வந்தது பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல எழுதணும். இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள், இடம் இல்லாதனால இங்கே எழுதுறேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு, சொல்லுங்கள் பார்க்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு c0 + c1x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு c0ஓட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். c0க்கு பதிலாக 1/2 வந்தது எழுதிடலாம். ப்ளஸ் c1க்கு பதில் என்ன வந்திருக்கு பாருங்கள், சாரி c0க்கு பதிலாக 3/4. சாமி நான் தப்பாக எழுதிட்டேன், நல்லா கவனிச்சுங்க. c0க்கு பதிலாக 3/4 இதுதானே சாமி, c0க்கு பதிலாக 3/4. c1க்கு பதிலாக என்ன வந்திருக்கு பாருங்கள், 1/2x. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். சாமி புரிஞ்சுங்களா? பர்டிகுலர் இன்டெக்ரலில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் வந்ததுன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணுண்டான ஃபார்முலா c0 + c1x. c0ஓட ஆன்சர் 3/4 + c1ஓட ஆன்சர் வந்து 1/2x. அப்போ இந்த இடத்துல பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு பதிலாக இந்த ஆன்சர் எழுதலாங்களா, 3/4 + 1/2 × x. இதுதான் வந்து என்னென்னா கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.